சரத்குமார் சார் அவர்களும் வடிவேலு சார் அவர்களும் ஒரு படத்துல வந்து பொண்ணு பார்க்க போவாங்க. அதுல வடிவேலு சார் அவர்களுக்கு வந்து அந்த மணப்பெண்ணை பார்க்க போகும்போது மணப்பெண் வந்து சிறிது நேரத்துல காணாம போயிடுவாங்க, மின்னல் வேகத்துல காணாம போயிடுவாங்க. அப்ப அந்த காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த காலத்துல இருந்தவர்கள் இருந்து இந்த காலம் இருக்கிறவர்கள் வரைக்கும் ஒரு மனப்பாடமான ஒரு காட்சி. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இன்று அதிகாலை போட்ட காணொளியில நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் போயிட்டார்கள். ஒரு பெரிய ஒரு தளம் அவர்களே வந்து சொல்லியிருக்கார்கள். வேறு தளம் வந்து போக இருக்கின்றார்கள், இரவிரவா எடுக்க இருக்கார்கள் காட்சிகள் அப்படி என்பது. காலையில வேறு சில பேர் வந்து வேறு விதமாக சொன்னார்கள். அதற்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வந்து இந்த விடயங்கள் நடந்திருந்தா இன்று வந்து ப்ரோமோ பிக் பாஸ் 8 தமிழோட கிராண்ட் லான்ச்சோட ப்ரோமோ வந்து வரும் அப்படின்னு விஜய் டிவியில ப்ரோமோ வந்தது. ஆனா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில நிமிடங்கள் சில மணித்தியாலங்கள்ல வந்து அதை நீக்கி விட்டார்கள். சரிங்களா? சரி, அந்த ப்ரோமோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலன்னாலும் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல அந்த ப்ரோமோல வந்த காட்சிகள் வந்து வேறு பல நண்பர்களும் போட்டிருக்கார்கள். யூடியூப்லும் இதை பற்றி சில நண்பர்கள் பேசியிருக்கார்கள். நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் அந்த காட்சிகள் படங்களா வந்து போடுறேன். மிஸ்டர் டனிஸ் வியூ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பாருங்க. என்னுடைய இன்னொரு இன்ஸ்டாகிராம் 2-3 இருக்கு, பிக் பாஸ் தமிழ் தொடர்பானது, அதுலயும் வந்து போடுறேன் பாருங்க. சரி, இந்த வீடியோல வந்து அந்த ப்ரோமோல என்ன நடந்துச்சு, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தோற்றம், அந்த வீட்டோட அமைப்பு, அதுல ஒருத்தங்க வந்து நடனம் ஆடி இருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்ற பேச்சு, இப்படியான விடயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இதற்கு முதல் போட்டியாளர்கள் தொடர்பான விவரம் போட்டிருக்கேன், அதையும் வந்து பார்க்க விரும்பினா பாருங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. சரி, முதலாவது விடயம் வந்து அந்த ப்ரோமோ. அந்த ப்ரோமோல என்ன இருக்குது அப்படின்னா, அப்படியே பட்டாசு வந்து வெடிக்குது. ஒரு தீபாவளி புது வருட பிறப்பு அன்னைக்கு வந்து வானத்தை வந்து பாத்தீங்கன்னா வானம் வந்து கலர்கள் நிறைந்திருக்கு. அது போல வந்து அந்த ஆரம்ப காட்சிகள்ல வந்து அந்த பட்டாசு வந்து தெரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன் அவர்களுடைய வருகை பார்க்கக்குள்ள அழகா இருந்துச்சு, மங்களகரமா இருந்துச்சு. ஆணுக்கு அழகு மீச தாடி அப்படின்னாலும் ஒரு ஒரு நல்ல விடயங்கள், மங்களகரமான ஒரு ஆரம்பங்கள், அப்படியான விடயங்களை ஆரம்பிக்கும் போது அந்த தாடி மீசை இல்லாம இருந்தா, கிளீனா இருந்தா, நீட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். அதனாலதான் பெரும்பாலும் வந்து அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி கல்யாண வீடுகளில் வந்து ஆண்கள் வந்து தாடி மீசை இல்லாம அந்த கிளீனா வந்து நீட்டா இருப்பார்கள். மக்கள் செல்வன் அவர்களை பார்க்கக்குள்ள அப்படித்தான் இருந்தார்கள். வெள்ளை கலர் கோட்டு, வெள்ளை கலர் ஜீன்ஸ், வெள்ளை கலர் ஷர்ட், அதோட வந்து கிளீனா வந்து ஷேவ் அடிச்சிருந்தாரு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவரை இப்படி பார்க்கக்குள்ள அது புதுசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட மங்களகரமா இருந்துச்சு. சரி, அவருடைய வருகை, அவர் சில விடயங்கள் பேசுகின்றார். அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள போகின்றார். வீட்டுக்குள்ள போகக்குள்ள அவர் போட்டிருக்கின்ற ஆடை, அந்த மங்களகரமான தோற்றம், அதோட அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரோட அந்த பசுமை நிறைந்த அந்த கலர், அதுதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது வீட்டை பார்ப்பதற்கு. அந்த கலரோட வந்து அந்த கதவு திறக்கப்படுகின்றது. அவர் உள்ளுக்கு போகின்றார். அந்த கதவோட தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா மயிலிறகுகளால நிறைந்து காணப்பட்டது. மயிலிறகுகள் போல அந்த கதவோட வடிவமைப்பு வந்து இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட அந்த வீட்டை வந்து மேலோட்டமா தான் காமித்தார்கள். பார்க்கும் போது சீசன் 5 பிக் பாஸ் சீசன் 5ஓட அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருந்துச்சு. 5 வந்த இடங்கள்ல 8 வந்து போட்டு 3 பக்கமும் 8 போட்டிருக்கார்கள் என்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு. விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அப்படின்னாலே சிம்பிளிசிட்டிக்கு பேர் போன நபர் தான், எளிமைக்கு பேர் போன நபர் தான் மக்கள் செல்வன். அப்ப அவர் நடத்துற ஷோல வந்து அந்த வீடு வந்து அவரை போல இருக்கணும்னு நினைத்தார்களோ தெரியல. ஒரு எளிமையா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. கண்களுக்கு குளிர்மையா இருக்கு அந்த வீட்டோட கலர்கள், அதோட வடிவமைப்பு. அதற்கப்புறம் வந்து அவர் உள்ளுக்குள்ள போறாரு. அதே நேரத்தில் இன்னொரு காட்சிகளை காமிக்கிறார்கள். ஒரு பெண் போட்டியாளர் சிகப்பு நிற ஆடையில் வந்து அவங்களுடைய நடனம், அவங்க வந்து அந்த நடன காட்சிகள், ஆனால் முகத்தை வந்து காமிக்கவில்லை, கண்ணுக்கு இப்படி கை வச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அவர் போக வழி கிடைக்குள்ள இன்று இல்லை நாளைக்கு மீதி காட்சிகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட அந்த ப்ரோமோ வந்து முடிகின்றது. வீட்டை பார்க்கக்குள்ள எப்பயுமே வந்து நம்ம பார்க்குற விடயங்கள் வந்து கண்களுக்கு குளிர்ச்சியா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த குளிர்மையான கலர்கள் நிறைந்து இருப்பதாக தான் தெரியுது. ஸோ இதுவே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து அந்த ப்ரோமோவில் நடந்தது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று வந்து மாலை வந்து பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டிவியும் சரி எடுத்த ப்ரோமோ வந்து போட்டிருக்கார்கள். அவங்க நீக்கினது வேற, போட்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் நேற்று சொன்னது போல நேற்று இரவோடு இரவாக போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கார்கள். காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்று வந்து ப்ரோமோ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு மாற்று கருத்து இருந்தா இல்ல இவங்க என்னைக்கு தான் போனாங்க, அவர் அப்படித்தான் சொன்னாரு அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ நாளைக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போது நான் சொன்ன மாதிரி விஜய் டிவில இன்று காலை, விஜய் டிவில இன்று மாலை வந்து ஒரு ப்ரோமோ வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சொன்னது போல அந்த ப்ரோமோ வந்துட்டு வீட்டோட இதுகளும் வந்து எனக்கு அழகா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் தமிழோட ப்ரோமோ பற்றி சில நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ப்ரோ நீங்கள் சொன்னது போல் இது வந்திருக்கு, இதை பற்றி பேசுங்கன்னு. வெளியில் இருந்தபடியாக என்னாலோட நான் வந்து போட முடியலை. இதுதான் நடந்தது. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் அந்த ப்ரோமோ பார்த்தீங்க? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய தோற்றம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? வீட்டோட வடிவமைச்சு மேலோட்டமாக பார்க்கக்குள்ள அந்த சீசன் 5ஓட இணைப்பு வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் பண்ணுறேன். ஓகே, போட்டியாளர்களை பற்றிய விவரம் சில பேர் கேட்டிருந்தீங்க. இவங்க தான் 100% அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 4 மணித்தியாலம் 6 மணித்தியாலம், ஏன் அந்த ஷோலேயே தான் சில பேர்களோட பேர் வெளியில் வரும் அப்படின்னு நான் நேற்று இரவு போட்ட காணொலி வந்து பார்த்தீங்கன்னா 45 வருஷமா பத்திரிகை தொழிலில் இருக்கிற இவங்க சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற ஒரு இணையதளம். ஆரம்ப காலத்தில் ஒரு பேப்பர் பத்திரிகையாக இருந்து இப்போ டிஜிட்டலில் வந்திருக்காங்க. அப்போ அவங்க பிக் பாஸை பற்றி கொடுக்குற தகவல்கள் எல்லாமே 100% கரெக்டாக நடந்திருக்கு. அப்போ அவர்கள் வந்து சொன்ன லிஸ்ட்டை தான் எனக்கும் சில நண்பர்கள் வந்து அனுப்பியிருந்தார்கள். எனக்கு 2 பேர் தகவல் தரக்கு இருக்காங்க. 2 விதமான பேர். ஒன்று டிவியில் வேலை செய்கிற நண்பர்கள், இன்னொன்று வந்து மீடியாவில் இருக்கிற நண்பர்கள். டிவியில் இருக்கிற நண்பர்களோட ஃபோன் வந்து சில பேருக்கு எடுக்க முடியலை. சில பேரோட ஃபோன் வந்து எடுத்துருந்து அவங்க ஒர்க்காக இருப்பாங்க, பிஸியாக இருக்காங்க, அதனால் அவங்க பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மீடியா நண்பர்கள் மூலம் தான் எனக்கு கிடைக்கப்பெற்றது. எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவலும் இந்த பெரிய ஒரு பத்திரிகை அவங்களுடைய இணையதளத்தில் வந்த தகவலும் 90% ஒன்றா தான் இருந்துச்சு. சரிங்களா? அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்போ அந்த பேர்களோட சில ஒரு 2-3 பேர் வந்து மாறலாம், மற்றும்படி ஃபுல்லாக மாற சான்ஸே இல்லை. இன்று காலை போட்ட வீடியோவில் 75-70 விதமான போட்டியாளர்கள் நாளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க. எவ்வளவு தூரம் ஆவலாக இந்த பிக் பாஸ் தமிழுக்கு காத்திருக்கீங்க? கண்டிப்பா எனக்கு வந்து இது ஒரு புதுசா முதல் தடவை ஒரு பிக் பாஸுக்கு வெயிட் பண்ணக்குள்ள எப்படி இந்த ஷோ இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஆவல் ஒன்று இருக்குமில்ல, அதை போல தான் எனக்கு இருக்கு. நன்றி.